அண்மை செய்தியை பார்க்கிறோம். குவைத் மற்றும் கத்தாரை தொடர்ந்து சவுதியிலும் எண்ணெய் நிறுவனங்கள் மீது ஈரான் தாக்குதலை நடத்தி வருகிறது. ஈரானினுடைய ட்ரோன்கள் மூலமாக பிரபல அராம்கோ எண்ணெய் நிறுவனம் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுசித்ரா, இப்போ ஏற்கனவே பல நாடுகள் வலியுறுத்தியும் ஈரான் இந்த தாக்குதலை நிறுத்தல. இது உலக பொருளாதார சூழலையே ஒரு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. இந்த தாக்குதல் குறித்த விவரம் என்ன? சவுதியினுடைய மிகப்பெரிய எண்ணெய் கிடங்கான அராம்கோவினுடைய எண்ணெய் கிடங்கில் தற்பொழுது ஈரானுடைய ட்ரோன் தாக்குதல் என்பது நடைபெற்றது. சற்று நேரத்திற்கு முன்னதாக ஏற்கனவே அந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலை சவுதியினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் உறுதி செய்திருந்த நிலையில்தான் தற்போது அதற்கான அந்த ஒரு காட்சிகள் வெளியாகியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதாவது ரஸ் அல்பான் லஃபான் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு எண்ணெய் கிடங்கில் மிகப்பெரிய, அதாவது சுமார் நாள் ஒன்றுக்கு சுமார் 7 லட்சத்திற்கும் அதிகமான பேரல்களில் எண்ணெயை தயாரிக்கும் அந்த ஒரு மிகப்பெரும் நிறுவனமாக இது பார்க்கப்படும் நிலையில் இந்த ஒரு தாக்குதல் என்பது நடைபெற்றதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தாக்குதலை பொறுத்த அளவில் ட்ரோன் மூலமான ஒரு தாக்குதலாக இது பார்க்கப்படுவதாகவும் சவுதியினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. அதாவது சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அராம்கோ மற்றும் எக்ஸோன் மொபைல் ஆகிய இரண்டினுடைய ஒரு இணைப்பு கூட்டு முயற்சியாக நடைபெற்று வரும் அந்த சாம்ரெஃப் என்ற கூடிய சாம்ரெஃப் என அழைக்கப்படக்கூடிய அந்த ஒரு எண்ணெய் கிடங்கில் தான் இந்த ஒரு தாக்குதல் என்பது இன்று சற்று நேரத்திற்கு முன்னதாக, ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னதாக நடந்ததாகவும் ட்ரோன் மூலமான ஒரு தாக்குதலை ஈரான் நாடு தொடர்ந்து நடத்தி வருகிறது என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது சவுதியினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே குவைத்தில் 2 எண்ணெய் கிடங்குகள் மற்றும் தற்பொழுது சவுதி அரேபியாவுடைய மிகப்பெரிய ஒரு எண்ணெய் கிடங்கான இந்த சாம்ரெஃபினுடைய மீதான ஒரு தாக்குதலும் தற்பொழுது அங்கு தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்தியாவுடைய 50% அதிகமான ஒரு தேவையை பூர்த்தி செய்யும் ஒரு எண்ணெய் கிடங்காக இந்த ஒரு சாம்ரெஃப் பார்க்கப்படும் நிலையில்தான் இந்த ஒரு தாக்குதல் என்பது எந்த அளவிற்கான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது தொடர்பான ஒரு அசஸ்மெண்ட்டையும் ஆய்வுகளையும் தற்போது அதிகாரிகள் மேற்கொண்டு வருவதாக சவுதியினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சகமானது தெரிவித்துள்ளது. நன்றி சுசித்ரா, இது குறித்த தற்போதைய விவரங்களுக்காக.